கன்னிராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா நிறைய விரயத்தையும் நிறைய அவமானத்தையும் நிறைய கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்ட சனியாக இருக்கார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாகவுமே நீங்கள் யாருக்காவது இந்த டைமில் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்பி வராது. அதனால் அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் போட்டு இப்போ உங்கள் நண்பர்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களால கட்ட முடியாது, நீங்கள் தான் அதை கட்டுற மாதிரியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடன் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து கடன் வாங்கணும். கடன் வாங்கினா வட்டி கட்ட முடியாமல் நம்ம திணறக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொடுத்துரும். அது இல்லாமல் தேவையில்லாத அவமானங்களையும் கெட்ட பேரையும் வீண் விரயங்களையும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதனால் என்னென்னா மனசு ஒரு சோர்வடைஞ்சு போயிடும். அப்போ மன தைரியத்தை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத நம்ம மனசை வந்து விட்டுட்டு அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு உடம்பு முடியல அப்படின்னா உடனே நம்ம அதை பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணுறது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்புக்காக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சுப செலவுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீண் விரைய செலவுகள் நமக்கு கண்டிப்பாக வராது. அதே மாதிரி ஒரு புதிய தொழில் பண்ணலாம் அப்படின்னா அந்த தொழில் பண்ணுற விஷயத்த நீங்கள் இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம். ஏன்னா எதை செஞ்சாலுமே நமக்கு நஷ்டத்தில் வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகளோ அல்லது புதிய தொழில் தொடங்குறதோ தேவையில்லாமல் முதலீடு பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு இடமாற்றம் பண்ணுறது, ஒரு வேலை மாற்றம் பண்ணுறது, வேலையின் மூலமாக நம்ம ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த வேலையில் நிறைய அழுத்தம், அதாவது ஒரு ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலைக்கு 4 ஆள் வேலையை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த வேலை வந்து நமக்கு சுமையாக தெரியும். அப்போ சுமையாக தெரியும் போது மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல, அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறதில்ல, வேலையே செய்யாதவங்களாம் பேர் வாங்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி மன கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு இடம் விட்டு இடம் மாறிட்டீங்க அப்படின்னா இந்த அலைச்சல்னால அந்த மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது. புதிய வேலை, நம்ம இந்த இடத்துல வந்தால் நம்மளை இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த மனசு வந்து பக்குவப்பட்டுரும். அப்போ மனசை மட்டும் நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்கள் உங்களுடைய வேலையை நேர்மையாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டு வரணும். புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராமல் நம்மளை நாம் தற்காத்து கொள்ளலாம். சரிங்களா?